ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறேன்னு பார்த்தீங்கன்னா, என்னோடய ப்ரெக்னென்சி சிம்டம்ஸ் வந்து நான் வந்து வீடியோவாக அப்லோட் பண்ணதுலேருந்து நிறைய பேர் வந்து ரிப்பீட்டடான அது ரிலேட்டடான கொஸ்டின் வந்து கேட்டுக்கிட்டே இருக்கிறீங்க. நீங்கள் கேட்ட கொஸ்டினுக்கு வந்து இன்றைக்கி வந்து நான் ஆன்சர் பண்ண போகிறேன். ஒரு 20 கொஸ்டின் வந்து நான் எடுத்துகிட்டு வந்திருக்கிறேன். அந்த கொஸ்டினுக்கு எல்லாமே ஆன்சர் வந்து இப்போ பார்த்துடலாம். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதே மாதிரி என்னை பற்றியான ரிலேட்டடான கொஸ்டின் வந்து கேட்டுகிட்டே இருக்கிறீங்க. நான் ஃபஸ்ட்டு வீடியோவில் வந்து என்னை பற்றி நிறைய இன்ஃபர்மேஷன்லாம் கொடுத்துட்டேன். ஆனால் இருந்துமே வந்து கேட்டுகிட்டே இருக்கிறீங்க. என்னை பற்றியும் இந்த ப்ரெக்னென்சி சிம்டம்ஸ்க்கு வந்து என்னென்ன சிம்டம்ஸ் இருந்துச்சு அப்படின்றத வந்து நான் வீடியோஸ் போட்டுட்டேன். உங்களுக்குள்ள சிம்டம்ஸ் வந்து எனக்கு வந்து ஷேர் பண்ணுறீங்க. அது எல்லாருக்கும் இருக்குமா இல்லை இருக்காதா, எந்தெந்த டேஸ்லேருந்து இருக்கும், எப்பப்போ இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எப்போ கார்டு செக் பண்ணணும் அப்படிலாம் நிறைய பேர் கேட்குறீங்க. இம்ப்ளான்டேஷன் ப்ளீடிங் பற்றி கேட்குறீங்க. அதை பற்றி டீட்டெயிலாக இந்த வீடியோவில் பார்க்கலாம். வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு வந்து கார்டு வந்து எந்த டேஸில் வந்து செக் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. கார்டு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பீரியட்ஸ் டே மிஸ் ஆகி 1 டே இல்லைன்னா 2 டேஸ்லேயே நீங்கள் செக் பண்ணாலுமே கார்டு வந்து காட்டும், பாசிட்டிவ் காட்டும். அதே மாதிரி உங்களுக்கு சிம்டம்ஸ் வந்து முன்னாடியே இருந்துச்சு, ஒரு 25 டேஸ் இல்லை 20 டேஸில் இருந்துச்சு அப்படின்னாலுமே அந்த கார்டு வந்து பாசிட்டிவ் தான் காட்டும். சிம்டம்ஸ் எப்போ நம்மளுக்கு ஆரம்பிக்குதோ அப்போத்துலேருந்தே நம்மளுக்கு வந்து அந்த ஹெச்சிஜி ஹார்மோன் வந்து நம்ம உடம்புல வந்து சுரக்க ஆரம்பிச்சோன்னே நம்மளுக்கு வந்து கார்டு வந்து பாசிட்டிவ் காட்டும். அதே மாதிரி எல்லா சிம்டம்ஸும் இருக்குது ஆனால் வந்து நெகட்டிவ் வருது அப்படின்னிங்கன்னா அது வந்து எண்டோபிக் ப்ரெக்னென்சியாக இருக்கும். நம்மளுடைய ஹார்மோன் வந்து ப்ரெக்னென்சிக்குள்ளே எல்லாமே இருக்கும், ஆனால் வந்து கரு வந்து பதியாத இருக்கும். அது வந்து நீங்கள் போய் ஹாஸ்பிட்டலில் தான் செக் பண்ணணும். கார்டு வந்து நெகட்டிவ் வருதானே, சிம்டம்ஸ் எல்லாமே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து மைண்டை வந்து குழப்பிட்டு இருக்க வேணாம். அடுத்த கொஸ்டின் என்ன கேட்குறீங்கன்னு பார்த்தீங்கன்னா, பிசிஓடி இருந்தால் ஹேர் ஃபால் ஆகுமா அப்படின்னு சொல்லி கேட்டிங்க. பிசிஓடி இருந்தால் ஹேர் ஃபால் ஆகும் தான். அதே மாதிரி நம்மளுடைய பாடி வந்து ஹீட்டாக இருந்தாலும் சரி, நம்மளுடைய நம்மளோட டேப்லெட்டு ஹீட் அதிகமாக இருந்துச்சுன்னா ரெண்டும் மிக்ஸ் ஆகக்குள்ள தான் ஹேர் ஃபால் ஆகும். மற்றபடி வந்து பிசிஓடி இருந்தால் ஹேர் ஃபால் ஆகுமா அப்படின்னு இல்லை. வெயிட் வந்து போடுவாங்களா அப்படின்னு சொல்கிறீங்க. ஆமாம், கண்டிப்பாக வெயிட் போடுவாங்க. அது வந்து அவங்களுடைய ஹார்மோன் சேஞ்சஸ் பொறுத்து தான் இருக்குது. வெயிட் போடாததும் நான் வந்து மேரேஜுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒல்லியாக இருந்தேன். இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா குண்டாயிட்டேன். எனக்குமே பிசிஓடி ப்ராப்ளம் தான் இருந்துச்சு. பிசிஓடிக்கு வந்து என்னென்ன பண்ணீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. நான் வந்து ஹாஸ்பிட்டலுக்கு ட்ரீட்மெண்ட்டுக்கு தான் போனேன். பிசிஓடி வந்து எனக்கு வந்து என்ன பண்ண சொன்னாங்க டாக்டர்னு பார்த்தீங்கன்னா, என்னை வந்து மதியான நேரத்தில் வந்து அதிகமாக தூங்கக்கூடாதுன்னு சொன்னாங்க, டீ காஃபி எடுக்கக்கூடாதுன்னு சொன்னாங்க. மற்றபடி எதுவும் சொல்லலை. அவங்களே டேப்லெட் கொடுத்து ஒரு 3 மந்த்ஸ் வந்து ட்ரீட்மெண்ட் எடுத்து தான் நாங்களுமே பேபிக்கு வந்து பிளான் பண்ணி தான் ப்ரெக்னென்ட் ஆனோமே. அடுத்து வந்து தைராய்டு இருந்தால் டேப்லெட் தான் தைராய்டு இருந்தால் டேப்லெட் சாப்பிட்டு தான் தைராய்டு வந்து கம்மி பண்ண முடியுமா, இல்லை வேறு ஏதாவது சாப்பிட்லாமா அப்படின்னு கேட்டிங்க. தைராய்டு இருந்துச்சுன்னா கண்டிப்பாக வந்து நீங்கள் டேப்லெட் தான் சாப்பிட்டாகணும். டேப்லெட் சாப்பிட்டுட்டு கொஞ்சம் ஃபுட்டு வந்து அவாய்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். நான் வந்து என்னென்ன அவாய்ட் பண்ணேன்னு பார்த்தீங்கன்னா, காலிஃப்ளவரு, முட்டைக்கோஸ் இது 2 தான் சாப்பிடவே மாட்டேன். காலிஃப்ளவர் சில்லி கூட எப்பயாவது ஒரு டைம் 1 இல்லைன்னா 2 அந்த மாதிரி பீஸ் தான் சாப்பிடுவேன், தவிர்த்து நிறைய சாப்பிட மாட்டேன். அடுத்து வந்து சிம்டம்ஸ் வந்து எந்தெந்த டேஸில் வந்து ஸ்டார்ட் ஆகும் அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. சிம்டம்ஸ் வந்து ஒருத்தருக்கு வந்து 20 டேஸ்லேருந்து ஸ்டார்ட் ஆகும், ஒருத்தருக்கு வந்து 25 டேஸ்லேருந்து ஸ்டார்ட் ஆகும். எல்லா சிம்டம்ஸுமே இருக்கணுன்ற அவசியம் இல்லை. யாருக்காவது ஒவ்வொரு சிம்டம்ஸ் இருக்கணும். எனக்கு வந்து என்னென்ன சிம்டம்ஸ் இருந்துச்சுன்னா, தலைவலி இருந்துச்சு, வயிறு வலி, அடுத்து பார்த்திங்கன்னா ப்ரெஸ்ட் பெயின், அடுத்து வந்து பிம்பிள்ஸ் இருந்துச்சு. இதை பற்றி நான் வந்து வீடியோஸ் தான் நான் வந்து அப்லோட் பண்ணியிருக்கிறேன். அதை வந்து நீங்கள் பார்க்கறதா இருந்தால் போய் பாருங்கள். இந்த நம்ம சேனல்லே தான் இருக்குது. அதை அந்த வீடியோ போட்டதுலேருந்து தான் நிறைய பேர் வந்து ரிப்பீட்டடான கொஸ்டின் வந்து கேட்டுகிட்டே இருக்கிறீங்க. அடுத்து வந்து எந்தெந்த ஃபுட் வந்து எடுத்துக்கிட்டீங்க, எந்தெந்த ஃபுட் வந்து அவாய்ட் பண்ணீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. நான் வந்து நான்வெஜ் எல்லாமே அவாய்ட் பண்ணிட்டேன். அதே மாதிரி கூலிங்ஸ் ஐட்டம் வந்து இந்த 7up, மெரண்டா, சோடா இது எல்லாமே அவாய்ட் பண்ணிட்டேன். டீ காஃபி வந்து அவாய்ட் பண்ணிட்டேன். ஆனால் காஃபி மட்டும் பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு 1 டம்ளர் குடிச்சாதான் எனக்கு அந்த டேவே போகும்னு சொல்லிட்டு காஃபி மட்டும் எடுத்துக்கிட்டேன். காலையில் 1 டம்ளர் மட்டும்தான் எடுப்பேன், நைட்டுக்கு வந்து எடுக்க மாட்டேன். சிஸ்டர் வந்து எங்களுக்கு வந்து பீரியட்ஸ் டேட் வந்து இன்னும் ஒரு 7 டேஸ் 8 டேஸ் இருக்குது, ஆனால் அதுக்கு முன்னாடியே வந்து ஸ்பாட்டிங் மாதிரி ஆகுது அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. அது இப்படி வர ஆரம்பிச்சதுன்னா அது இம்ப்ளான்டேஷன் ப்ளீடிங்காக தான் இருக்கும். அதுக்காண்டி வந்து நீங்கள் ஃபீல் பண்ண வேண்டாம். இம்ப்ளான்டேஷன் ப்ளீடிங் பார்த்தீங்கன்னா ஒரு 5 ஸ்பாட்டிங் மாதிரி ஒரு ஸ்பாட்டிங்கு அது மாதிரி ஒரு 3 பாயிண்ட் அது மாதிரி வரும். அடுத்து பார்த்திங்கன்னா அதை விட கம்மியாக தான் ஆகுமே தவிர்த்து அதிகமாகாது. பீரியட்ஸ் பார்த்திங்கன்னா லைட்டாக வந்து அதிகமாகும். அது ரெண்டுத்துக்குமே உள்ள டிஃப்ரென்ஸ் வந்து கண்டுபிடிச்சிடலாம். அதே மாதிரி இம்ப்ளான்டேஷன் ப்ளீடிங் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு எப்பயும் பீரியட்ஸ் நிறைய வராது. லைட்டாக வந்து கொஞ்சம் சாணி கலர் மாதிரி சொல்ல முடியாது, கருப்பு கலரும் சொல்ல முடியாது. அது 2 கலந்த மாதிரி ஒரு கலரில் வரும். அதே ப்ளீடிங்காக இருந்ததுன்னா ரெண்டுமே ரெட்டிஷ் கலரில் இருக்கும். அதை வச்சு நம்ம வந்து கண்டுபிடிச்சிடலாம் இம்ப்ளான்டேஷன் ப்ளீடிங்காக இல்லை பீரியட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு.
அதே மாதிரி இம்ப்ளான்டேஷன் ப்ளீடிங் பார்த்தீங்கன்னா எப்பப்போ வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பீரியட்ஸ் டேட்டுக்கு 5 டேஸ் முன்னாடி, இல்லைன்னா 6 டேஸ் முன்னாடி, 7 டேஸ் முன்னாடி தான் வருமே தவிர்த்து அதுக்கு பின்னாடி வராது. அப்படி மீறி உங்களுக்கு வரதா இருந்தால் கொஞ்சம் வந்து அப்படி மீறி வரதா இருந்தால் 3 மந்த்ஸில் தான் வரும். எனக்குமே 3 மந்த்ஸில் வந்து பீஃப் வந்து சாப்பிட்டதால வந்து லைட்டாக ஸ்பாட்டிங் மாதிரி ஆயிடுச்சு. அதுக்கு வந்து நான் ஃபஸ்ட்டே வந்து ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டேன். இல்லைன்னா ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை. உங்களுக்கு வந்து இம்ப்ளான்டேஷன் ப்ளீடிங் வர ஆரம்பிச்சிட்டாலே பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து கார்டு செக் பண்ணாலுமே உங்களுக்கு டபுள் கோடு தான் காட்டும். அந்த ப்ளீடிங் வர டைம் செக் பண்ணக்கூடாது. மற்றபடி கொஞ்சம் ஒரு 2 டேஸ் இல்லைனா 3 டேஸ் அது மாதிரி வர நேரத்தில் வந்து நீங்கள் செக் பண்ணிங்கன்னா டபுள் கோடு காட்டும். அதே மாதிரி எப்பப்போ கார்டு செக் பண்ணணும், கார்டு செக் பண்ண உடனே ஹாஸ்பிட்டலுக்கு போகணுமா அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. ஆமாம், கார்டு செக் பண்ண உடனே உங்களுக்கு மேரேஜ் ஆகி 1 மந்த் இல்லை 2 மந்த்ஸில் வந்து பேபி ஃபார்ம் ஆகிருந்ததுன்னா நீங்கள் வந்து ஹாஸ்பிட்டல் போகணுன்ற அவசியம் இல்லை. இல்லை ஒரு 2 இயர்ஸ் 3 இயர்ஸ் இல்லை 1 இயர் நாங்கள் வெயிட் பண்ணிகிட்டு இருக்கிறோம் அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக வந்து ஹாஸ்பிட்டலுக்கு போங்க. ஏன் ஹாஸ்பிட்டலுக்கு போகணும்னு சொன்னேன்னா, ஹாஸ்பிட்டலுக்கு போனால் தான் அங்கே வந்து இன்ஜெக்ஷன் போட்டு டேப்லெட் கொடுத்தா அந்த கரு வந்து நம்ம உடம்புல வந்து நல்லா பதிஞ்சு வளர ஆரம்பிக்கும். நீங்கள் வந்து ஹாஸ்பிட்டலுக்கு போகாமல் 3 இயர்ஸ் 5 இயர்ஸ் வரைக்குமே வெயிட் பண்ணி இருக்கட்டும் அப்படின்னு நினச்சிங்கன்னா உங்களால் ஒன்றும் பண்ண முடியாது. நிறைய பேர் கேட்குறீங்க, எனக்கு வந்து ஹாஸ்பிட்டலுக்கு போகிறதுக்கான வசதி இல்லை சிஸ்டர், என்ன பண்ணட்டும் அப்படின்னு. நீங்கள் கம்பல்சரி பெட் ரெஸ்ட் எடுக்கலாம். ஒரு 3 மந்த்ஸ் வரைக்குமே பெட் ரெஸ்ட் எடுத்திங்கன்னா அது கண்டிப்பாக சக்ஸஸ் ஆகும். அதுக்கு முன்னாடி நீங்கள் எடுத்து வேலையோ இல்லை வெயிட் தூக்கிறதோ எந்த வேலையும் செய்யக்கூடாது. யாராவது உங்களுக்கு அப்படி உங்கள் மேலே கேர் எடுத்து பார்க்குறவங்கன்னா உங்களை ஹஸ்பண்ட் வந்து எல்லா வேலையும் செய்ய சொல்லுங்கள். ஒன்றும் குறைஞ்சிடலாம் மாட்டாங்க. அடுத்து வந்து என்ன கொஸ்டின் கேட்டுக்கிறீங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஒயிட் டிஸ்சார்ஜ் கேட்டிங்க. ஒயிட் டிஸ்சார்ஜ் எனக்குமே இருந்துச்சு. ஒரு 4th மந்த் வரைக்குமே இருந்துச்சு. 4th மந்த்துக்கு மேலே தான் அது வேணால் கம்மியான மாதிரி இருந்தது. அது வரைக்குமே ஒயிட் டிஸ்சார்ஜ் இருந்துகிட்டே தான் இருந்தது. நானுமே என்னோடய ஃப்ரெண்ட்ஸுங்கள்ட்ட வந்து கேட்டுக்கிட்டே தான் இருந்தேன். ஏன்னா இது வரைக்குமே நம்ம லைஃப்பில் இல்லாத இருக்கும். ஆனால் ஒவ்வொன்றும் நம்மளுடைய உடம்புல வந்து ஒவ்வொரு சிம்டம்ஸாக வரக்குள்ளே நம்மளுக்கு வந்து திடீர்னு வரக்குள்ள பயமாக தான் இருக்கும். அதுவும் ஃபஸ்ட்டு பேபின்னு சொல்லக்குள்ள எல்லாருக்குமே பயம் அதிகமாகவே தான் இருக்கும். இது செகண்ட் பேபியாக இருந்தால் நம்மளுக்கு தெரிஞ்சிடும், இது முதல்ல இருந்தது தானே, இப்போ அதை விட கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு வந்து செகண்ட் பேபியாக இருந்தால் தெரிஞ்சிடும். ஃபஸ்ட்டு பேபிக்கு வந்து எல்லாருக்குமே பயம் இருக்க தான் செய்யும். அடுத்து வந்து பிம்பிள்ஸ் வந்துச்சான்னு சொல்லி கேட்டிங்க. ஆமாங்க, ஒரே ஒரு பிம்பிள்ஸ் தான் வந்துச்சு. இங்கே முகத்தில் மட்டும்தான் ஒரே ஒரு பிம்பிள்ஸ் வந்தது. அது வந்து பார்த்திங்கன்னா பயங்கர வலி கொடுத்தது. எனக்கு இது வரைக்குமே பிம்பிள்ஸே வராது இருந்தது. ஆனால் பார்த்திங்கன்னா அப்போ ஃபஸ்ட் டைம் வந்து பிம்பிள்ஸ் வந்தது. அதை வச்சு தான் நான் ஃபஸ்ட்டு கன்ஃபார்ம் பண்ணினேன். அடுத்து வந்து வயிறு வலி இருந்துச்சு அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. வயிறு வலி பார்த்திங்கன்னா அதிகமாகலாம் இருக்காது. லைட்டாக சுருக்குன்னு இருக்கிற மாதிரி தான் இருக்குமே தவிர்த்து அதிகமாகலாம் இருக்காது. அடுத்து வந்து வயிறு வலி இருந்து ஸ்பாட்டிங் ஆகிடுச்சு அப்படின்னா நீங்கள் வந்து கம்ப்ளீட்டாக வந்து பெட் ரெஸ்ட் எடுக்கலாம். நீங்கள் பெட் ரெஸ்ட் எடுங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா அதுக்கு வந்து ப்ளீடிங் ஆக போது பயப்பட வேணாம். உங்களுடைய பயம்தான் அதிக இதுவாக ஆகும். அடுத்து பார்த்தீங்கன்னா வாமிட் இருந்துச்சு அப்படின்னு சொல்லி கேட்டிங்க. வாமிட் வந்து இருக்கும், எல்லாருக்குமே இருக்கும். ஆனால் வந்து அந்த வாமிட் வந்து எவ்வளோ நாளைக்கு இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒருத்தருக்கு வந்து 9th மந்த் வரைக்குமே இருக்கும். ஒருத்தருக்கு வந்து பார்த்திங்கன்னா 4th மந்த் வரைக்கும் தான் இருக்கும். எனக்கு வந்து 4th மந்த் வரைக்கும் தான் இருந்துச்சு. ஒரு தண்ணி குடித்தாலோ, ஒரு எக்கு சாப்பிட்டாலோ, ஒரு சாப்பாடு எது சாப்பிட்டாலுமே, ஒரு ஸ்நாக்ஸ் எது சாப்பிட்டாலுமே அது வாமிட்டாக வந்துடும். ஏன்னா வந்து நம்ம உள்ளே வந்து நம்மளுடைய உடம்புல வந்து ஒரு உயிர் வந்து உருவாகக்குள்ள அது வந்து தான் வந்து நம்ம உடம்பு வந்து ஏற்றுக்காத இருந்ததுன்னா இந்த மாதிரி தான் வெளியில் வந்துடும். அடுத்து பார்த்தீங்கன்னா தைராய்டுக்கு வந்து என்னென்ன சாப்பிட்டீங்க அப்படின்னு சொல்லி கேட்டிங்க. தைராய்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நான் டேப்லெட் தான் எடுத்தேன். எனக்கு வந்து நான் 10th படிக்கலே நான் வந்து தைராய்டு வந்து கன்ஃபார்ம் பண்ணிட்டேன். அதுலேருந்தே நான் வந்து டேப்லெட் தான் சாப்பிட்டுருக்கிறேன். டேப்லெட் வந்து நீங்கள் கன்சீவ் ஆகக்குள்ளே வந்து ஹார்மோன் வந்து இன்னும் அதிகமாக தான் ஆகும். அதுக்காண்டி வந்து டேப்லெட்டோட பவர் வந்து இப்போ டேப்லெட் சாப்பிட்றவங்க வந்து இப்போ 25 மெர்ஜ் அது மாதிரி சாப்பிடுவீங்க, 12 பாயிண்ட்டு 60 பாயிண்ட்டு 100 அது மாதிரி எல்லாருமே சாப்பிடுவீங்க. அந்த ப்ரெக்னென்சிக்கு ட்ரை பண்ணக்குள்ளே தைராய்டு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு வந்து கம்மியாக சாப்பிட்றாதீங்க. நான் அப்படி தான் எனக்கு வந்து தைராய்டு வந்து நார்மலாக ஆகிடுச்சின்னு சொல்லிட்டு எனக்கு வந்து 12 பாயிண்ட்டு கொடுத்தாங்க. கொடுத்ததுக்கு அப்புறமேட்டு பார்த்தீங்கன்னா எனக்கு இன்னும் அதிகமாக தான் ஆயிடுச்சு. அதிகமாகி ரொம்ப தலைலாம் வலிய ஆரம்பிச்சு. அதுக்கப்புறம் போய் டெஸ்ட் பண்ணி பார்த்தா தான் தெரியுது தைராய்டு வந்து அதிகமாகிடுச்சு. நீ எப்பயும் போல் 25 சாப்பிடு அப்படின்னு சொல்லி 25லேயே கொடுத்துட்டாங்க எனக்கு டாக்டரு. அடுத்து வந்து பேபியோட மூமெண்ட் வந்து எப்போ உணர முடியும் அப்படின்னு சொல்லி கேட்டிங்க. பேபியோட மூமெண்ட் பார்த்தீங்கன்னா ஒரு
4th மந்த் லாஸ்ட்டு இல்லைனா 5th மந்த்து லாஸ்ட்டு இல்லைனா ஃபஸ்ட்டு இதில் தான் உணர முடியுமே தவிர்த்து ஒரு 3 மந்த்ஸ்லேயோ இல்லை 4th மந்த்ஸ்லேயோ எதுவுமே உணர முடியாது. ரொம்ப ஒல்லியாக இருக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு 4th மந்த் ஸ்டார்டிங்லேயே தெரிய ஆரம்பிச்சிடும். கொஞ்சம் நல்லா வெயிட்டு உடம்புலாம் இருந்ததுன்னா அவங்களுக்குலாம் வந்து 4th மந்த் லாஸ்ட் இல்லைனா 5th மந்த்தில் தான் தெரியும். எனக்குமே 5th மந்த் லாஸ்ட்டில் தான் தெரிஞ்சுது. முடிய போகக்குள்ள தான் 5th மந்த் ஆகிடுச்சு, இன்னும் மூமெண்ட் தெரியலன்னு யாரையும் விட மாட்டேன். எல்லாருக்கும் ஃபோன் பண்ணி கேட்டுக்கிட்டே இருப்பேன். இன்னும் மூமெண்ட்டே தெரியல அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் வந்து ஃபஸ்ட்டு வந்து நம்மளுக்கு மூமெண்ட் வந்து 5th மந்த் ஸ்டார்டிங்லேயே தெரியும். 5th மந்த் வந்து ஸ்டார்டிங்லேயே தெரியும். ஆனால் வந்து அதான் மூமெண்ட்டா அப்படின்றது வந்து தெரியாது. லைட்டாக வந்து அசைகிற மாதிரி இருக்கும், இல்லைனா புழு நின்ற மாதிரி இருக்கும். மற்றபடி எந்த சிம்டம்ஸும் இருக்காது. ஒரு 6 மந்த்து 7th மந்த் 8th மந்த்லாம் ஆகக்குள்ள பார்த்திங்கன்னா நல்லா தெரிய ஆரம்பிச்சிடும். அடுத்து வந்து டியூ டேட் கேட்டிருந்தேன். டியூ டேட் வந்து அக்டோபர் 13 கொடுத்துருக்குறாங்க. அதுக்கு 10 நாளைக்கு முன்னாடியும் ஆகும், 10 நாளைக்கு பின்னாடியும் ஆகும். எனக்கு வந்து எல்லாருமே ப்ரேயர் பண்ணிக்குவாங்க. அடுத்து வந்து என்ன கொஸ்டின் கேட்டுக்கிறீங்கன்னு பார்த்தீங்கன்னா, சிம்டம்ஸ் வந்து எப்போலேருந்து ஸ்டார்ட் ஆகும் அப்படின்னு சொல்லி கேட்டிங்க. சிம்டம்ஸ் வந்து 25 டேஸில் ஸ்டார்ட் ஆகும், இல்லைனா 20 டேஸில் ஆகும். எல்லாருக்குமே இந்த சிம்டம்ஸ் இருக்குமா அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையாது. எல்லாருக்கும் இருக்கணுன்ற அவசியமும் இல்லை, எல்லாருக்கும் இருக்காதுன்னு சொல்லவும் முடியாது. அதே மாதிரி சிம்டம்ஸ் வந்து எனக்கு இருக்குது, ஆனால் கார்டு வந்து நெகட்டிவ் வருது அப்படின்னு சொல்கிறீங்க. அது வந்து எண்டோபிக் ப்ரெக்னன்சியாக கூட இருக்கும். நம்மளுடைய ஹார்மோன் வந்து நம்மளுடைய உடம்புல வந்து ஹார்மோன்ஸ் எல்லாமே நல்லா சுரக்க ஆரம்பிச்சிடும் ப்ரெக்னன்சிக்குள்ளே. ஆனால் பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல கொஞ்சம் கம்மியாகி ஆனால் பேபி வந்து ஃபார்ம் ஆகாது இருக்கும். அதுக்கு வந்து போயிட்டு நீங்கள் வந்து ஹாஸ்பிட்டலில் செக் பண்ணி பாருங்கள். அடுத்து வந்து இன்னொரு கொஸ்டின் கேட்டிருந்தீங்க. எனக்கு வந்து கார்டில் வந்து பாசிட்டிவ் வருது, ப்ளட்டில் வந்து நெகட்டிவ் வருது அப்படின்னு சொல்கிறீங்க. அவங்க வந்து இன்னொரு 1 வீக் இல்லை 2 வீக்ஸ் வரைக்குமே வெயிட் பண்ணி பார்த்தீங்கன்னா ப்ளட்லேயுமே பாசிட்டிவ் வர ஆரம்பிச்சிடும். கார்டில் வந்து நெகட்டிவ் வந்து ப்ளட்லேயும் பாசிட்டிவ் வர்றது இருக்குது. கார்டு வந்து நெகட்டிவ் வந்து பாசிட்டிவ் வந்து ப்ளட்லேயும் நெகட்டிவ் வருது. அதுக்கு எல்லாத்துக்குமே ஒரு 1 மந்த் இல்லை 2 மந்த்ஸ் வந்து வெயிட் பண்ணி பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக அது வந்து பாசிட்டிவாக இருக்கும். என்ன இந்த வீடியோ பிடிச்சா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். இன்னும் ரிலேட்டடான கொஸ்டின்ஸ் ஏதாவது ப்ரெக்னென்சியோ இல்லை எதை வச்சு வேணாலும் என்கிட்ட கொஸ்டின் கேட்டிங்கன்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். எல்லாத்துக்குமே நான் ஆன்சர் பண்ணுறேன். நீங்கள் வந்து அந்த ஆன்சர் கொஸ்டின் கேட்கக்குள்ளே அக்கா அப்படின்னு சொல்லி கேட்கக்குள்ளவே எனக்கு பார்த்தீங்கன்னா எனக்கு முழுசாக உங்களுக்கு வந்து அந்த கொஸ்டினை பார்த்துட்டு என்னால் அப்படியே விட்டுட்டு போக முடியல. அக்கா அப்படின்னக்குள்ளவே அந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் பண்ணணும் அப்படின்னு தான் தோணுது. நிறைய பேர் வந்து அக்கா எங்களுக்கு இந்த பிரச்சனை இருக்குது, அக்கா இது அப்படின்னக்குள்ளே எனக்கு ரொம்ப அந்தளவுக்கு நான் பெரிய பொண்ணும் இல்லை. நீங்கள் வந்து நார்மலாகவே சிஸ்டர் இல்லைன்னா என் பேர் வந்து ஜான்சி அது மாதிரி ஏதாவது ரிலேட்டடாக மெசேஜ் பண்ணுங்கள். அக்கானுக்குள்ளவே எனக்கு வந்து ரொம்ப எமோஷ்னல் ஆகிடுறேன். அந்தளவுக்கு வந்து என்கிட்ட வந்து கொஸ்டின் கேட்குறீங்க. எல்லாருக்குமே நான் கண்டிப்பாக ஆன்சர் பண்ணுவேன். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். டாடா, பாய்.